விஜய் நான் வரேன். உங்கள் அனைவருக்கும் நம்ம வெற்றி சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நம்மளுடைய தேர்தல் தான். பொதுவாக தேர்தல் அப்படின்னும்போதே உடனே அந்த தேர்தல் களம் வந்து பயங்கர சூடு பிடித்து விடும். ஒவ்வொரு கட்சியினரும் வந்து அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அப்படியே அள்ளி வீசி கொண்டிருப்பார்கள். அதில் இப்போது இந்த வருஷம் ரொம்ப புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சி என்ன அப்படின்னா டிவிகே, தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உங்களுடையது, இது எங்களது இல்லை, நீங்கள் தான் இதில் வந்து மன்னர் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தான் இதை பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய சார்பில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு என்ன, எது எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக நம்ம வைப்போம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த விஷயங்களான நிறைவேறுதா அப்படின்றத வந்து தேர்தலின் வெற்றி அதன் பின்னர் தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இது எல்லாமே ஒரு கோரிக்கை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் முதல் விஷயமாக நம்ம என்ன இன்றைக்கி எடுத்துப்போம் அப்படின்னா, மருத்துவம் அப்படி என்பது எப்படி இருக்க வேண்டும். சராசரியான ஆட்கள் எல்லாம் யாரை எடுத்தீங்க அப்படின்னாலும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான். இந்த சிறந்த மருத்துவத்தை பற்றி நம்ம எல்லாமே பேசுகிறத விட நடிகர் விஜயே வந்து அவருடைய படம் ஆன மெர்சலில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். அந்த விஷயங்களால் என்ன அப்படின்றது ஒரு சின்னதாக நினைவு கூறுவோமிங்க. இந்த விஷயங்களை அவர் செய்தால் மட்டுமே போதுங்க. அந்த மருத்துவ ரீதியாக அவர் செய்ய வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இதை கடைபிடித்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றினார் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். ஸோ அதனால் நம்மளுடைய முதல் தேர்தல் வாக்குறுதியாக நம்ம கேட்கறது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இதை வந்து முன்வைக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மனுஷன் கண்மூடித்தனமா நம்புறது ரெண்டே பேர், ஒன்று கடவுள், இன்னொன்று டாக்டர். கடவுள் கூட மசரதாயம் கொடுக்குறோம், ஆனா டாக்டர் நம்பி தான் முசுரையே கொடுக்குறோம். அந்த டாக்டர் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்றவங்க டாக்டரா இருக்கக்கூடாது. எல்லா துறையில தான் தப்பு நடக்குது, ஆனா மருத்துவத்துல நடக்கிறதுக்கு பேரு தப்பு இல்லை, நம்பிக்கை துரோகம். துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அரசு மருத்துவமனைகள் ஒழுங்கா நடக்காம போனதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களா தான் முக்கிய குற்றவாளிகள். 7% GST வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% GST வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12%. பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு GST கிடையாது. நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. என்னடா காரணம் கேட்டா 2 வருஷமா அதை சப்ளை பண்றதுக்கு பணம் பாக்கி. எப்படி? இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன. ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தா பயப்படுறாங்க. தலை சிறந்த டாக்டர்களை உருவாக்கி 34 வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற லிஸ்ட்ல இந்தியாவுக்கு முதலிடம். ஆனா அதே சமயம் தன்னோட சொந்த மக்களுக்காக தரமான மருத்துவத்தை தர நாடுகளோட வரிசையில் இந்தியாவுக்கு 112வது இடம். ப்ராப்பர் மெடிக்கல் குவாலிபிகேஷன் இல்லாத டாக்டர்கள் மட்டுமே நம்ம நாட்டில் 57.3%. ஒரு வருஷத்துல இந்தியாவில் நடக்கிற மெடிக்கல் எரர்ஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 52 லட்சம். 120 கோடி மக்கள் வாழ்ற இந்த நாட்டுல வெறும் 120 பேருக்கு மட்டும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கு பேரு வளர்ச்சி கிடையாது. இலவசமா டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, ஓட்டு காலுக்கு 5000 ரூபாய்லாம் கொடுத்த ஊரு சார் நம்ம ஊரு. மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதா? சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, கவர்னர், MP, MLA, IAS, IPS ஆபீசர்ஸ், சுருக்கமா சொல்ல போனா எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் சேரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் உலக தரத்துக்கு வந்துடும். ஹியூமனிட்டி, மனிதநேயம். மனிதநேயம்ன்றது ஒரு மனுஷனோட பெஸ்ட் குவாலிட்டி இல்ல, பேசிக் குவாலிட்டி. ஒரு மனுஷனுக்கு சேவை பண்றதுக்காக ஆரம்பிச்சதுதான் மருத்துவம். ஆனா இன்னைக்கு அதுதான் உலகத்திலேயே நம்பர் 1 வியாபாரமா மாறிக்கிட்டு இருக்கு. உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதானே, பணக்காரங்களுக்கு ஒண்ணு, ஏழைங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கு இல்லையே. ஒரு நாட்டோட ரிச்சஸ்ட் மேன் அவருக்கு கிடைக்கிற ஒரு மருத்துவ வசதி அந்த நாட்டோட புவரஸ்ட் மேனுக்கும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் உலகத்திலேயே சிறந்த நாடு.
இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவச மருத்துவம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுறேன். தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். அதுதான் என்னுடைய ட்ரீம். இப்போ மருத்துவம் நம்ம பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன துறைகளில் எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வேணும், எந்தெந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வேணும், அது உங்கள் தொகுதியாக இருக்கட்டும் இல்லது உங்கள் எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், அது என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அந்த பதிவுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செய்து அதில் சிறந்ததாக எப்படி இருக்கும் அப்படி என்பதை நம்ம அடுத்த பதிவில் போடுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை வணக்கம். உங்க விஜய் நான் வரேன்.